ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிசினஸ் அதிசயங்கள். இன்னைக்கு ஆப்பிள் நிறுவனம் 3 ட்ரில்லியன் அளவுக்கு வர்த்தான ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியா இருந்தாலுமே 1997ல அந்த கம்பெனி திவாலாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அப்பேற்பட்ட அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி அந்த கம்பெனி மீண்டு வந்துச்சு, என்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த கம்பெனி மீண்டு வந்துச்சு அப்படின்றத பத்தின ஒரு டீட்டெயிலான விஷயங்களை தான் இந்த வீடியோ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா இருந்தா. இந்த வீடியோட லென்த் அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா 1.25 ஸ்பீட்ல வச்சு பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாம கிடைச்சிரும். சரி, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நிறுவனம் வந்து கொஞ்சம் 50-50 தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1996-97லாம் ஒரு முழுகும் கப்பலாக தான் ஆப்பிள் நிறுவனம் வந்து இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980களிலேயே வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் வந்து அந்த கம்பெனி வந்து வெளியேறிட்டு வேற ஒரு கம்பெனி வந்து தொடங்கிட்டாரு. ஸோ ஒரு பேட் லீடர்ஷிப் இருந்துச்சு, ஒரு ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி இல்லை, இந்த மாதிரி பல விஷயங்களால அந்த கம்பெனி வந்து ஒரு திவாலாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் மைக்ரோசாஃப்ட் ஒரு டாமினேட்டிங் ஹேண்டை வந்து எடுத்திருந்தாங்க பிசி மார்க்கெட்டில். அண்ட் ஆப்பிள் ப்ராடக்ட்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமே இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 1996ல மட்டுமே 1 பில்லியன் அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ் வந்து சந்திச்சுட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோடைய கதை அவ்வளோதான் முடிஞ்சு, இனிமேல் அது வந்து மேலே வராது, மைக்ரோசாஃப்ட் தான் வந்து கம்ப்ளீட்டாக லீட் எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, ஒருவேளை ஆப்பிள் வந்து அந்த சமயத்தில் ஒரு பேங்க்ரப்ட் ஆயிருந்ததுன்னா என்ன நடந்திருக்கும்? இப்போ இருக்கிற நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஐஃபோன்ஸ், ஐபேட்ஸ் எதுவுமே நம்ம கிட்டே இருந்திருக்காது. அண்ட் மைக்ரோசாஃப்ட் கம்ப்ளீட்டாக இந்த பிசி மார்க்கெட்டை வந்து டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டெக் ரைவல்ரி எதுவுமே இருந்திருக்காது. எப்படி நம்ம ஆப்பிளா, சாம்சங்கா, இல்லை ஆண்ட்ராய்டா, iOS அப்படின்னு இப்போ நிறைய பேர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக மைக்ரோசாஃப்ட் அவங்களுடைய பாதையை நோக்கி பயணிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் இனோவேஷனே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு பிஃபோராக என்ன விஷயம் நடக்குமோ அதுதான் நடந்திருக்கும். ரொம்ப ரேப்பிடான க்ரோத் வந்து பெருசாக இருந்திருக்காது. சரி, என்ன விஷயங்கள்லாம் பண்ணி ஆப்பிள் வந்து சேவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு முழுகும் கப்பல் சிச்சுவேஷன் வந்த உடனே ஆப்பிளோட மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸோடைய நெக்ஸ்ட் அப்படின்ற அவர் ஓப்பன் பண்ண கம்பெனியை வந்து அக்வயர் பண்ணி ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து மறுபடியும் ஆப்பிளுக்குள்ள வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அன்னெசரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்பிள் எக்கோசிஸ்டம்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. வெறும் ஒரு கோர் ப்ராடக்ட்ஸ், சில முக்கியமான ப்ராடக்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு டிசிஷன் வந்து எடுக்கிறாங்க. அந்த ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மைக்ரோசாஃப்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 150 மில்லியன் வந்து ஒரு ஹெல்ப் வந்து மைக்ரோசாஃப்ட் மூலியமா வந்து கிடைக்குது. என்னதான் ஒரு எதிரியா இருந்தாலுமே அந்த சமயத்தில் அந்த ஒரு ஹெல்ப் வந்து ஆப்பிளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐமேக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்றாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். அதுவுமே ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆகுது 1998-99 காலங்களில். அதுக்கப்புறம் 2001ல வந்து ஐபாட் அப்படின்ற ஒரு சின்ன டிவைஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அது ஒரு பெரிய ரெவல்யூஷன் வந்து கிரியேட் பண்ணியிருந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் தான் 2007ல ஐஃபோன் லான்ச். ஸோ இந்த ஐஃபோன் வந்து ஒரு பெரிய கிரேஸாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் வந்து ஒரு பட்டன் ஃபோன்ஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு டச் ஃபீலை கொடுக்கணும், ஒரு டச் ஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் மார்க்கெட்டில் அப்படின்ற ஒரு இனோவேஷனை கொண்டு வந்து மார்க்கெட்டை உடைச்சாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். 2007லேருந்து ஆப்பிளுக்கு இப்போ வரைக்குமே ஒரு ஏர்முகம் அப்படின்னு சொன்னால் உங்களால் அது மறக்கவே முடியாது இல்லையா? சரி, இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு கீ லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீடர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனிக்கு ஒரு முழுகும் கப்பலை கூட தூக்கி நிறுத்த முடியும் ஒரு நல்ல லீடர்ஷிப் இருந்தால் அந்த கம்பெனிக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் ஃபோக்கஸிங் ஆன் இனோவேஷன் ஒரு கோர் ஸ்ட்ரென்த்தாக எந்த ஒரு கம்பெனிக்குமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் சில சமயங்களில் பிஸ்னஸில் நம்மளுடைய எனிமீஸ்மே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு கீ லெசன்ஸாக நம்ம வந்து கருதுறோம். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ், நீங்கள் ஒரு ஆப்பிள் ஃபேனாக இருந்தீங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசானில் வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. கம்மியான விலையிலே உங்களால் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் டெலிகிராமில் நம்மளை இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் அங்கேயுமே வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்கலாம் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களோட அன்புமாதம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. மற்றும் ஒரு சுவாசனமாக பதில மறுபடியும் அவங்க சந்திக்கிறேன். நன்றி.